நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சுடர் இன்னும் உயிரோட தாங்க இருக்காங்க. சுடர் இன்னும் சாகல. சுடரை சாகடிச்ச மாதிரி அங்க ஒரு டிராமாவை தான் நடத்தியிருக்காங்க. அந்த டிராமாவில் எல்லாரும் ஒரு பக்கம் ஏமாந்து அவங்க வலையில எல்லாரும் சிக்கிட்டாங்க. அப்ப சுடர் எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரை நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க. அதுவும் காவலாளியோட அங்க போறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் நிஷா வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா இப்ப சுடரை கடத்தி வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம என்ன காரணம், எதுக்காக கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுடரை வச்சுதான் நம்ம நிஷா இருக்காங்களே அவங்களோட மொத்த சொத்தையும் சுருட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுடரை இப்போதைக்கு சாவடிச்சாலும் அந்த பிரச்சனை நம்ம தான் ஒரு பக்கம் வரும். அதனால அவளை வச்சிருந்து எதனா ஒன்று பண்ணணும், அவளை ரேணுகாவை மாற்றி மொத்த சொத்தையும் சுருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆல்ரெடி இவ சுடர்னு தெரிஞ்சிச்சுல, இவ சுடரா இருந்தா தானே இவளுக்கு பணிய நினைவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது, அவள் சுயநிலவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவள் சுயநினைவு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நிஷாவும் பேசினிருக்காங்க. சரி ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. டைலாக் விடுறதுக்கு நல்லா தாண்டா இருக்கும், ஆனால் பிடிச்சி நம்மளை புழக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு நோகம். ஐயோ இப்படி பண்ணிட்டோம்லே அப்படி பண்ணிட்டோம்லே சொல்லிட்டு அப்போதான் நம்ம புலம்ப ஆரம்பிக்கும். அதனால எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு சிந்திச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருந்து சுடர் சாகலைன்ற உண்மையை கண்டுபிடிக்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டுவும் பிடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிறது வேற ஏதோ ஒரு டெட் பாடி. இவங்க நார்மலாக சுடராக இருக்கிற மாதிரி சுடரோட திங்ஸ், அது மட்டும் இல்லாமல் சுடரோட முடி இந்த மாதிரி தான் கொஞ்சம் உளுந்துட்டு இருக்கு. மற்றபடி சுடரோட டெட் பாடின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காத மாதிரி எரிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போன் இருக்குல்ல, அதுவும் மறுபக்கம் ஹேர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் டிஎன்ஏ டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் மேட்ச் ஆகல, மிச் மேட்ச் ஆகுது. உடனே இதை வச்சே கண்டுபிடிச்சாங்க. ஓஹோ அப்போ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க திங்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க மைண்டுக்குள்ளே போயிட்டு ஓ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பல விதத்தில் ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயினே இருக்கு. இந்த யோசனை எங்கே போய் விட போகுது, எப்படியோ கொண்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பயம் பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வந்து இவங்களை அடி நடிச்சுன்னு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து நிஷாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடியம்மா நிஷா என்ன வீட்டுக்கே வரல, எங்கே இருக்கா என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே வந்துட்டு இருக்கேன், வந்துடுறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிஷா உன்னோட போக்கு வர சரியில்லை. அந்த மனோவர் இருக்கானே அவன் வேற ஒரு பக்கம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம பணம் எட்டுன்னு போனது, சுடர் நமக்கு ஃபோன் பண்ணது, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நோண்டி நுங்கறுத்துன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் இந்த தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அவன் வந்து சுடரோட ஃபோனை எடுத்து எல்லாமே ஒரு பக்கம் என்கொயரி பண்ணா. அவள் லாஸ்ட்டு எந்த நம்பர் வச்சிருந்தா, எந்த நம்பருக்கு யாராவது கால் போச்சு, எந்தெந்த கால் வந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறாங்க. இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எதனா மாட்டுச்சு, அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்ச ஒரு பக்கம் நுங்கு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாம தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே அவதூறாக ஒரு பழியை போட்டு நம்மளை ஜெயிலில் தள்ளுறாங்க. அதனால் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆதாரத்தெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு பயமே வேணாம், அதுதாண்டி எனக்கு பயமே. உன்னை பொண்ணா பேத்துறதுக்கு நான் பண்ண வேண்டிய பாவம்லாம் நிறைய பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிஷா குழப்பத்தில் இருக்க. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹேக்கராக இருக்கான், அவனை வச்சு எல்லாமே இந்த சிம்முக்கு வந்த கால் அவுட் கோயிங் கால் இன்கமிங் கால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. நீ சொல்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குது, பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முயற்சி செய்தால் முடியாது எதுவுமே இல்லை, அவனை வச்சு எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்ல கொஞ்சம் கஷ்டம் தான், ரிஸ்க் தான், ஆனால் இந்த போலீஸ் அதிகாரி எடுக்காத மாதிரி மட்டும் நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுறாப்புல. அதை போய் பார்க்குறாங்க, எந்த காலும் வரல ஒன்றும் வரல. ஆனால் அதில் மல்லிக்கும் மறுபக்கம் சுடருக்கு மட்டும் ஃபோன் போன மாதிரி இருக்கு. அது என்ன வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பார்த்தா அது எரர் ஆகிருக்கு. ஆனால் 1 ஹவருக்கு மேலே பேசியிருக்கிற மாதிரி வருது. எல்லா டைமும் கரெக்டாக டெத் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் பேசியிருக்கிற மாதிரி ஒரு இதை இமேஜ் பண்ணி விட்டுறாங்க. அதை வச்சு ஒரு பக்கம் தீபிகா வந்து ஓஹோ மல்லியா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், மல்லியை காப்பாற்றுறதுக்கோசம் தான் விஜய் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இதுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ என்ன தீபிகா நீங்கள் இந்த அளவுக்கு திறமசாலியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த அளவுக்கு சிந்திச்சு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுறீங்களே, எம்மா நீங்கள் வேற ரவடா தங்கம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாலும், அதே சமயத்தில் நம்ம
மனோவர் இருக்காருல, அவர் வந்து மல்லிகிட்ட சொல்லிருக்காரு, எனக்கு ரொம்ப கதிரேசன் மேல சந்தேகமா இருக்கு. கதிரேசன் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டாரு, ஆனா அதை செய்யாத மாதிரி எல்லாருக்கும் ஒரு பக்கம் தெரியாத மாதிரியே தெரியப்படுத்தக்கூடாது ஒரு முடிவில் இருக்கிறாரு. அது என்ன லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் பேசுற விதம் ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறாரு. அதனால தான் அவர் மேல எனக்கு சந்தேகமா வருது. ஏன்னா நார்மலா பேசியிருந்தா கூட சரி ஓகேன்னு விட்டுக்கலாம். விஜய் யார் குற்றம் பண்ணாலும் அவ போய் தான் ஆகணும். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? விஜய் பண்ணானா அவர் குற்றம் பண்ணானு, மாமனா மச்சானா மாப்பிள்ளையா யாரா இருந்தாலும் சரி போ, தப்பு செஞ்சே தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கொஞ்சம் தென்னாட்டில் பேசிட்டாப்ல. உடனே கதிரேசன் மேல சந்தேகம் வந்துருது. இப்போ என்னடா பண்ண போறாங்க? கதிரேசனை போட்டு குத்த போறாங்களா, இல்லை அந்த பிரச்சனை இதோட முடிவு கொண்டு வர போறாங்களா, என்னதானா பண்ண போறாங்க? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு காடியே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாப்பா என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க. அவங்க வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என்னடா விஜய் ரொம்ப சந்தோஷமா சௌகரியமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு ஃபோன் பண்றாங்க. மல்லி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம விஜய் தான் ஜெயிலுக்கு இருக்கிறாருல, ஆனால் ஃபோன் எதனா அலோடில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க கிட்ட போன பின்னாடி நம்ம தீபிகா சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்னா தீபாவை பற்றி நல்லாவே தெரியும், வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அவங்க முன்னாடி ஃபோன் எதனா இருந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சு. கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா போட்டு முடிக்க வச்சிருவாங்க. அதனால எந்த விஷயம் பண்ணாலும் சிந்திச்சு நிதானமாக பண்ணியாகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம யோசிச்சாகணும். அதனால இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் நிறைந்த தகவலை தான் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துன்னே இருக்கீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.